ராமானுஜர் காலத்தில், அதாவது கூரத்தாழ்வானின் பிள்ளையாக இருந்த திருக்கோஷ்டியூரில் சிறிது காலம் வசித்து வந்தவர் பராசர பட்டர் என்னும் மகான். பராசர பட்டர் என்னும் மகான் ஆண்டாளின் திருப்பாவையை மனதில் நினைத்து கொண்டு இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை இயற்றினார். அதாவது நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி. இதற்கு முன்னோடியாக இருந்த பாசுரம் எது என்று ஒரு சர்ச்சை எழுந்தது வித்வான்களின் நடுவே. அதற்கு முன்னோடியாக அமைந்த பாசுரம் தான் இந்த பாசுரம், 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். அப்படியே அதுக்கு தமிழ் ஆக்கம், தமிழாக்கத்துக்கு சம்ஸ்கிருதமா, சம்ஸ்கிருதத்துக்கு தமிழான்னு சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்த ஒரு உபய வேதாந்தம். இந்த ஸ்லோகத்தை அல்லது இந்த பாசுரத்தை, வடமொழி தெரிந்தவர்கள் ஸ்லோகத்தை, தமிழ்மொழி நம் தமிழ் மொழியை தெரிந்து கொண்டவர்கள் இந்த 19வது பாசுரத்தை ஏதேனும் ஒன்றை சொன்னால் கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணமாகும் என்பது நம் பூர்வர்களின் நிர்வாகம். அதனால் இந்த பாசுரத்தையும் ஸ்லோகத்தையும் மனதில் நினைப்போம்.